السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அன்பிற்கினிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய ஸலவாத்தும் ஸலாமும் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் தோழர்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாக அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நம் அனைவரும் இந்த இடத்திலே, இந்த மதரசாவிலே ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எண்ணங்களை அங்கீகரித்து, நம்முடைய செயல்பாடுகளை அங்கீகரித்து, நம்முடைய நேரங்களை நாம் அல்லாஹ்வுக்காக ஒதுக்கி இருக்கிறோம். இதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஏராளமான நன்மைகளை தந்தருள் புரிவார். அன்பார்ந்த சகோதரிகளே, மாணவர்களே, இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில தினங்கள்ல ஒரு மாசம் வருது. என்ன மாசம்? ரமலானுடைய மாதம் வருது. இந்த ரமலான் எத்தனாவது மாசம்னு சொல்ல முடியுமா? பிப்ரவரி எத்தனாவது மாசம்? வருஷத்துல 2வது மாசம். ஜூன் 6வது மாசம். டிசம்பர் எண்ணுவீங்க போல 12வது மாசம். அப்படி ரமலான் 9வது மாசம். 9வது மாசம். சரி, அப்ப மொத்தம் எத்தனை மாசம் இருக்குது? ஜனவரியில இருந்து டிசம்பர் வரைக்கும் இல்ல, இஸ்லாமிய மாதங்கள்ல எத்தனை மாதங்கள் இருக்கு? அதாவது நான் இங்க கேள்வி கேட்கறது மாணவர்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் சேர்த்துக்கிறேன். அதனால நீங்களும் சொல்லணும். எல்லா கேள்விகளுக்கும் நீங்களே பதில் சொல்லாதீங்க, சரியா? சரிதானே? மாணவர்கள் எல்லா கேள்விகளுக்கும் நீங்களே பதில் சொல்லக்கூடாது. சில கேள்விகளுக்கு அவங்களுக்கு பதில் வாய்ப்பு கொடுக்கணும். இல்லாட்டி அவங்க ரொம்ப சோகமா இருப்பாங்க, எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலையேன்னு வருத்தப்படுவாங்க. சரியா? சரி, அப்போ மொத்தம் எத்தனை மாதங்கள் இருக்கு? 12 மாதங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றான், வானம் பூமி படைத்ததுல இருந்து மாதங்களுடைய எண்ணிக்கை என்பது 12. இப்போ 12 மாதம் அப்படின்றது மனிதனாக உருவாக்கப்பட்டது இல்லை, அல்லாஹ்வே அப்படித்தான் உருவாக்கி இருக்கிறான். வானம் பூமி படைக்கப்பட்ட நாள்ல இருந்து மாதங்களுடைய எண்ணிக்கை ஒரு வருடத்துக்கு எத்தனை மாதங்கள்? 12 மாதங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நிர்ணயிச்சு வச்சிருக்கான். இப்ப இந்த ஜனவரி, பிப்ரவரி அப்படின்றதோ அல்லது தமிழ் மாதங்கள்ல தை, பங்குனி, அப்புறம் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் மனிதர்கள் வைத்திருக்கக்கூடிய பெயர்கள். இன்னும் சொல்ல போனா இந்த ஜனவரி, பிப்ரவரி அப்படின்றதும் கூட சில தெய்வங்களுடைய பெயர்களாகவும், ஆனா இஸ்லாமிய மாதமாக நாம சொல்றோம் இல்லையா, இந்த மாதங்கள் அதுவும் 12 மாதங்கள் இருக்கு. அதனுடைய முதல் மாதம் என்ன? ஒரு வருடத்துடைய முதல் மாதம் என்ன? முஹர்ரம் மாசம். கடைசி மாசம் எப்படியெல்லாம் கேள்வி கேட்பீங்க, உஸ்தாத் சொல்லி இருந்தா வராம இருந்திருப்போம் அப்படின்னு யோசிக்காதீங்க. துல்ஹஜ் மாசம். சரியா? கடைசி மாசம் துல்ஹஜ் மாசம். சரி, இந்த 12 மாசங்கள்ல
ஒரு 4 மாசம் இருக்கு, மறுபடியும் கேள்வியா அப்படின்னு இப்பவே யோசிக்க வேண்டாம். நான் கடைசி வரைக்கும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கேன். சரிங்களா? இப்பவே எந்திரிச்சு போயிடாதீங்க, கூட்டியிருக்கேன். என்ன அப்போ 4 மாசம் என்னது? புனிதமான மாதங்கள். அந்த புனிதமான மாதங்கள் எல்லாம் என்ன? ரஜபு, ஷவ்வாலு, ரமலானு, துல்ஹஜ். நீ வேற ஏதாவது சொல்றீங்களா? இதானா? இதுவே கடைசி ஆப்ஷனை வச்சுக்கிறதா? என்ன சொன்னீங்க? ரஜபு சொன்னீங்க, ஷவ்வால சொன்னீங்க, ரமலான சொன்னீங்க, துல்ஹஜ் சொல்லியிருக்கீங்க. சொன்னதுல 2 மாசம் தான் கரெக்ட். இன்னும் 2 மாசம் தப்பு. ஃபர்ஸ்ட் முஹர்ரம், அடுத்தது ரஜப், அதுக்கு அடுத்தது துல்கஅதா, அடுத்தது துல்ஹஜ், அது துல்ஹிஜ்ஜா அப்படின்னு சொல்லக்கூடிய துல்ஹஜ். ஆகிய 4 மாசம் தான் புனிதமான மாதங்கள், அஷ்ஹுருல் ஹுரும் அப்படின்னு சொல்லக்கூடிய புனிதமான மாதங்கள். இதெல்லாம் முஹர்ரம், ரஜப், துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா. இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்றாங்க, இந்த 4 மாதங்கள் புனிதமான மாதங்கள். அப்ப ரமலான் நாம புனித மாதமே, ரமலான் வருகெல்லாம் சொல்றோமே, பாட்டெல்லாம் பாடுறாங்களே, அப்ப இது புனிதமான மாதம் இல்லையா? நம்ம சொல்றோம், ஆனா இந்த 4 மாதங்கள்ல இருக்கிறது கிடையாது. அஷ்ஹுருல் ஹுரூம்ல வரக்கூடிய மாதம் இல்ல ரமலான். ரமலான் என்பது சிறப்புக்குரிய மாதம். அதுல ஏராளமான சிறப்புகள் இருக்குது. அதுல அது இன்ஷா அல்லாஹ் நம்ம பின்னாடி சொல்றோம். ஆனா இந்த 4 மாதங்கள் என்பது அல்லாஹ் இங்க போர் செய்வதை அல்லாஹ் தடை செய்தார். பாவமான காரியங்கள்ல இருந்தெல்லாம் விலகி இருக்க வேண்டிய மாதங்கள் தான் இந்த 4 மாதம். இதான் புனிதமான மாதம். இப்படி இந்த 9வது மாதமாக இருக்கக்கூடிய ரமலானுடைய மாதம் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்துக்கு, இந்த இஸ்லாம், இந்த சமுதாயத்திற்கு, கடைசி சமூக மக்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாதமாக ஆக்கியிருக்கிறார் என்று சொன்னால், சிறப்பான அதிக நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய, குறிப்பிட்டு ஒரு இபாதத்தை செய்யக்கூடிய ஒரு மாதமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார். அல்லாஹ் தன்னுடைய திருமறைகளை சொல்லி காட்டுகின்ற போது சூரா அல் பக்ராவிலே அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஷஹ்ரு ரமலான், ஷஹ்ரு ரமலான், ரமலானுடைய மாசம், அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த மாசத்துலதான் என்ன இருக்கு? குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கு. எங்கிருந்து இறக்கப்பட்டிருக்கு? எங்கிருந்து இறக்கப்பட்டுச்சு? அல்லாஹ் கிட்ட இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட இறக்கப்பட்டுச்சா? எப்படி டைரக்டா அல்லாஹ் கிட்ட இருந்து அப்படியே வந்ததா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்தது. சரி, இது நீங்க ரொம்ப ஷார்ட்டா சொல்லிட்டீங்க இல்லையா? ரொம்ப ரொம்ப ஷார்ட்டா அல்லாஹ் கிட்ட இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமா ரசூலுல்லாஹ் கிட்ட வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சரி சரி. இப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்? இந்த ரமலானுடைய மாசத்துல இறக்கியதாக சொல்லிட்டாங்க. ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த குர்ஆனை அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். ரமலானுடைய மாசத்துல எந்த நாள்ல இறக்கப்பட்டுச்சு? ரமலானுடைய மாசத்துல எந்த நாள்ல இறக்கப்பட்டுச்சு? ரமலான் 1, ரமலான் 2, ரமலான் 10, ரமலான் 15, 30. சில மாசத்துக்கு 30 வராதேமா, அப்ப என்ன செய்யறது? 29 அல்லது 30 தானே மாசம். 26, 1ல இருந்து 28 வரைக்கும் நான் நம்பரை சொல்லிடக்கூடாது. சரி, இது எந்த நாள்ல இறக்கப்பட்டுச்சுன்றது டேட்டு தெரியாது, குறிப்பிட்டு டேட்டு தெரியாது. அது 25ல இறக்கப்பட்டது, 26ல, 27ல அப்படின்னு சொல்லி இறக்கப்பட்ட டேட்டு நமக்கு தெரியாது. ஏன் தெரியல?
ஏன் தெரியலன்னா அந்த செய்தி நமக்கு கிடைக்கல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த டேட் தெரிஞ்சிச்சு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெரியப்படுத்தலாம். ஆனா அது மக்கள் மத்தியில வந்து சொல்வதற்கு முன்பாக ஒரு 2 சஹாபாக்கள் மத்தியில, 2 மனிதர்களுக்கு மத்தியில ஒரு அவங்களுக்குள்ள ஒரு சச்சரவு நடக்குது, கருத்து வேறுபாடுகள் நடந்துருக்குது. அதுல ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த விஷயம் மறக்கடிக்கப்படுச்சு. அப்ப எந்த டேட்ன்றது தெரியல. ஆனா அது எதுன்னு தெரியும்? இப்ப நீங்க ரமலான் மாசம் சொன்னீங்க, ஆனா குர்ஆன் இறக்கப்பட்டது எப்போ? இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். பாருங்க, எந்த நாள்னு கேட்டா நீங்க இந்த ஆன்சர் சொல்லிருக்கணும். என்ன ஆன்சர்? லைலத்துல் கத்ர்ல இறக்கப்பட்டது. ஏன்னா அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். லைலத்துல் கத்ர்ல தான் அல்லாஹ் இறக்கினான். அப்ப லைலத்துல் கத்ர் எந்த மாசத்துல இருக்கு? ரமலானுடைய மாசத்துல இருக்குது. அது எந்த நாள், குறிப்பிட்டு எந்த நாள் தெரியல, அது மறைக்கப்பட்டாச்சு. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றாங்க? அந்த நாள் என்பது ரமலானுடைய கடைசி 10ல இருக்கு, ஒற்றைப்படைகள்ல இருக்கு அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதனால நம்ம ஒற்றைப்படை இரவுகள்ல அந்த லைலத்துல் கத்ரை நம்ம தேடுறோம். இதுவும் ரமலான் மாசத்துல தான் இருக்கு. ரமலான் அல்லாத வேற ஒரு மாசத்துல போய் நீங்க பள்ளியில உட்கார்ந்து நைட்டெல்லாம் ஏன் உட்கார்ந்துருக்கீங்க, இபாதத் பண்றீங்க, நான் லைலத்துல் கத்ரை தேடுறேன் அப்படின்னு சொன்னா கிடைக்காது. ஏன்னா அது ரமலானுடைய மாசத்தில் மட்டும்தான் இருக்கு. ரமலானுடைய மாசத்துல லைலத்துல் கத்ர்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கினான். அந்த லைலத்துல் கத்ர் என்பது எவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு இரவு, 1000 மாதங்களை விட சிறந்தது. ഖൈറും മിൻ അൽഫി ഷഹർ, 1000 மாதங்களை விட சிறந்தது. மலக்குகளும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இறங்கி வருகிறார்கள். ஃபஜ்ர் வரை அந்த நேரம் இருக்கிறது. அப்ப அதுல நாம வந்து இபாதத்து செய்கின்ற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை அங்கீகரிக்கிறார். என்ன, அந்த நம்முடைய பாவங்கள் என்ன செய்யப்படுது? மன்னிக்கப்படுகிறது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இந்த லைலத்துல் கத்ர்ல. சரி, இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? லைலத்துல் கத்ர்ல குர்ஆன் இறங்கிருச்சுன்னு சொன்னீங்களா? அடுத்த கேள்வி இருக்கு. என்ன கேள்வி? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்போது குர்ஆன் இறக்கப்பட்டுச்சு? எங்க இருக்கும்போது குர்ஆன் இறக்கப்பட்டுச்சு? ஹிரா குகையில இருக்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து குர்ஆனை கற்றுக் கொடுத்தாங்க. அப்புறம் அங்க ஒரு இடத்துலதான் ரசூலுல்லாஹ்வுக்கு முழு குர்ஆனும் இறக்கப்பட்டுச்சா? சூரா, அதாவது ஒரு அத்தியாயத்துல 5 வசனங்கள் மட்டும்தான், 5 வசனங்கள். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ கலக் கலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா ரப்புக்கல் அக்ரம் அல்லதீ. அப்ப இந்த வசனங்கள் வந்து எல்லாம் வந்து செஞ்சா ஹிரா குகையில் இருக்கும்போது இறக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இறக்கப்படலையா? இறக்கப்பட்ட எங்கெல்லாம் இறக்கப்பட்டுச்சு? மக்கால இருக்கும் போது இறக்கப்பட்டுச்சு, மதீனாவுக்கு வந்து இறக்கப்பட்டுச்சு, ரசூலுல்லாஹ் பத்ர்ல இருக்கும் போது இறக்கப்பட்டிருக்கு, மஸ்ஜிதுல் நபவியில இருக்கும் போது இறக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா எப்படி குர்ஆன் லைலத்துல் கத்ர்ல தான் இறக்கப்பட்டுச்சுன்னு சொன்னீங்க? இப்ப ரசூலுல்லாஹ் மக்கால இருக்கும் போது இறக்கப்பட்டுச்சுன்னு சொல்றீங்க, மதீனால இருக்கும் போதும் இறக்கப்பட்டுச்சுன்னு சொல்றீங்க. சொல்லுங்க, நீங்க தான் இப்ப சொல்லணும். அது இடம் இதனால. அப்போ மக்கால இருக்கும்போது வருஷத்துல ஒரு தடவை அப்படியே ஃபுல்லா அப்படியே இறங்கிடுமா? மதீனால இருக்கும்போது மறுபடியும் இறங்கிச்சா? ரசூலுல்லாஹ்வுக்கு மதீனால இருக்கும்போதும் குர்ஆன் இறக்கப்பட்டுச்சுல, மதீனால இருக்கும்போது இறக்கப்பட்டுச்சுல. அதாவது மக்கள் எல்லாம் கேள்வி கேட்பாங்க, கேள்வி கேட்கும் போது அல்லது காஃபிர்கள் கேட்கும் போது அல்லது முஃமின்கள் கேட்கும் போது, டவுட் வரும்போது கேட்கும் போது அல்லாஹ் குர்ஆனுடைய வசனங்களை இறக்கி இருக்கிறான். என்ன, சில நிகழ்வுகளின் போது வசனங்களை இறக்கி இருக்கிறான், சில சட்டங்களுக்காக வசனங்களை இறக்கி இருக்கிறான். அதெல்லாம் அப்பப்போ ஒரு காலத்துக்கு தகுந்தது போன்றுதான் இறக்கப்பட்டது. அப்ப இங்க என்ன முரண்பாடா நமக்கு தெரியுது?
குர்ஆன் லைலத்துல் கத்ர்ல இறக்கப்பட்டதுன்றது நம்ம சொல்றோம். வரலாறு படிக்கும் போது ரசூலுல்லாஹ் எத்தனை ஆண்டுகள் நபியாக வாழ்ந்தாங்க, எத்தனை ஆண்டுகள், எவ்வளவு வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க கேட்கல, எத்தனை ஆண்டுகள் நபியாக வாழ்ந்தார்கள்? 23. நபி ஆனது 40வது வயசுல, மக்கால இருந்தது 13 வயசு, 13 ஆண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கால இருந்தாங்க. நபியானதுக்கு பிறகு மக்கால இருந்தாங்க. அதுக்கப்புறம் மக்கால இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து 10 ஆண்டுகள் இருந்தாங்க. அப்ப டோட்டலா நபித்துவம் பெற்றதுக்கு பிறகு 40 வயசுல நபி ஆகுறாங்க, 63 வயசுல மௌத்தாகிறாங்க. அப்ப 23 ஆண்டுகள், 13 ஆண்டுகள் மக்காவிலும் 10 ஆண்டுகள் மதீனாவிலும் நபியாக வாழ்ந்தாங்க. அப்போ மக்கால இருக்கும் போதும் குர்ஆன் வசனம் இறக்கப்பட்டுச்சு, மதீனால இருக்கும் போதும் குர்ஆன் வசனம் இறக்கப்பட்டது. மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையில சில இடங்களிலும் கூட குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வரும்போது எப்படி இதை நாம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, குர்ஆன் கிட்டத்தட்ட 3 தடவை இறக்கப்பட்டிருக்கு. 3 தடவை இறக்கப்பட்டிருக்கு. குர்ஆன் அப்படின்றது என்னது? அல்லாஹ்வுடைய பேச்சு, அல்லாஹ்வுடைய கலாம். அல் கலாம் முனஸ்ஸல் அலா ரசூலி, அல்லாஹ்வுடைய தூதரின் மீது இறக்கப்பட்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய வார்த்தை. சரிங்களா? குர்ஆன் ரசூலின் மீது இறக்கப்பட்டிருக்குது, அல்லாஹ்வுடைய வார்த்தை. அது நாம் என்ன செய்யறோம்? ஓதுறோம். ஓதுவதன் மூலமாக இது இபாதத்து செய்யறோம். குர்ஆன் ஓதுறது இபாதத்தா இல்லையா? தொழுகை எப்படி ஒரு இபாதத்தோ, நோன்பு எப்படி ஒரு இபாதத்தோ, அது போன்று குர்ஆன் ஓதுவதும் நமக்கு இபாதத். அதுலயும் நமக்கு நன்மைகள் இருக்கிறது. இன்னும் ஏராளமான சிறப்புகள் இருக்கு, ஹதீஸ்கள் நிறைய இருக்கு. அதுவும் என்ன, நமக்கு ஒரு இபாதத். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது இறக்கப்பட்டதுன்றது அது 3வது கட்டம் தான். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, முதலாவதாக எங்கே இறக்கப்பட்டுச்சு? அல்லாஹ்வுடைய கலாமை லவ்ஹுல் மஹ்ஃபூலிலே அல்லாஹ் இறக்கினார். லவ்ஹுல் மஹ்ஃபூல் எங்க இருக்கு? எந்த ஊர் இது? சொல்லுங்க, பெற்றோர்கள் சொல்லுங்க. லவ்ஹுல் மஹ்ஃபூல் அப்படின்றது எந்த ஊரு? அந்த ஊர் தெரியாதா? அது ஊர் கிடையாது. லவ்ஹுல் மஹ்ஃபூல் அப்படின்றது அல்லாஹ் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு புத்தகம். அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல எல்லாமே பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்றைய தினம் இங்கே நீங்க உட்காருவீங்க, உங்ககிட்ட இந்த கேள்வியெல்லாம் நான் கேட்க போறேன், இதெல்லாம் பதில் நீங்க சொல்லுவீங்க. இன்னைக்கு என்ன நம்ம சாப்பிட போறோம், இன்னைக்கு என்ன நடந்தது, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனையும் அல்லாஹ் எதை படைத்திருக்கிறானோ அந்த படைப்புகளுடைய செயல்கள் என்னவோ, அதனுடைய முடிவுகள் என்னவோ, அத்தனையுமே இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் தான் இது லவ்ஹுல் மஹ்ஃபூல். அல்லாஹ் இதை படைத்து, அல்லாஹ் பேனாவை படைக்கிறான். பேனாவை படிச்சு அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான்? எழுத சொல்லி சொன்னா பேனா எல்லாத்தையும் எழுதிருச்சு. அப்ப இது எழுதப்பட்டு பதிவு செய்யப்பட்டு அல்லாஹ் இடத்துல இருக்கு லவ்ஹுல் மஹ்ஃபூல். அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல குர்ஆனும் இருக்கிறது. அல்லாஹ் அந்த குர்ஆனை லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல இறக்கியிருக்கிறான். இது முதல் தடவையாக இறக்கியது. இது எப்போ இறங்குச்சு, எப்படி இறங்குச்சு தெரியாது. அல்லாஹ் மட்டுமே அறிந்திருக்கக்கூடிய ஒன்று. ஏன்னா அதை பற்றியாக அல்லாஹ்வும் சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு சொல்லல. இரண்டாவது, லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல இருந்து அல்லாஹ் முதல் வானத்துக்கு அல்லாஹ் இறக்கினான். லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல இருந்து முதல் வானத்துக்கு அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். இந்த இறக்கி வைத்தது அல்லாஹ் சொல்லும் போதுதான் ஒட்டுமொத்தமாக அப்படியே இறக்கியது லைலத்துல் கத்ர்ல, ரமலானுடைய மாசம் லைலத்துல் கத்ர். அப்படி கம்ப்ளீட்டா ஆரம்பத்தில இருந்து கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை வசனங்களையும் அப்படியே அல்லாஹ் இறக்கிட்டான். அதனாலதான் இங்க அன்சல அப்படின்ற ஒரு வினை சொல்லை அல்லாஹ் பயன்படுத்தலாம். இன்ன அன்சல்னா அப்படின்னு வர்றது என்னது, ஒட்டு மொத்தமா அப்படியே அல்லாஹ் இறக்கிட்டான். இது இரண்டாவது. லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல இருந்து முதல் வானத்துக்கு அல்லாஹ் இறக்கிறான். இதுதான் எப்போ? ரமலானுடைய மாதம் லைலத்துல் கத்ருடைய இரவிலே அல்லாஹ் இறக்கினான். மூன்றாவது தான் அந்த
வானத்துல இருந்து, முதல் வானத்துல இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். அவர்களுடைய உள்ளத்துல அல்லாஹ் இறக்கணும். இது 3வது கட்டம். இது 23 ஆண்டுகளும் நடக்கும். இப்ப வரலாற்றுல ரசூலுல்லாஹ்வுக்கு 23 ஆண்டுகள் நபியாக வாழ்ந்தாங்க. 23 ஆண்டுகளிலும் குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கு, மக்கால இறக்கப்பட்டிருக்கு, மதீனால இறக்கப்பட்டிருக்கு, இந்த நேரத்துல இறக்கப்பட்டிருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்றோம், வரலாறுல இருக்கு. இதெல்லாம் எப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்பப்போ வந்து சொல்லி கொடுப்பாங்க. ஒவ்வொரு ரமலானிலும் ரசூலுல்லாஹ் இடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து குர்ஆனை ஓதி கேட்பாங்க, பாடம் கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தான அந்த வருடம் 2 முறை குர்ஆன் சரிபார்க்கப்பட்டிருக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக. அதுவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன் அறிவிப்பா கூட சொன்னாங்க, இந்த முறை 2 முறை வந்து சரிபார்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு. அப்போ இது சிறுக சிறுக அல்லாஹ் இறக்கியது. அல்லாஹ் எப்படி இறக்குனா, காலத்துக்கு தகுந்தா போல, நேரத்துக்கு தகுந்தா போல தேவையான விஷயங்களை மக்களுக்கு என்ன வேணுமோ, முஸ்லிம்களுக்கு என்ன சந்தேகங்கள் வருதோ, என்ன சட்டங்கள் வேணுமோ, அப்ப அந்த விஷயம் காப்பீர்கள் என்ன செய்யறாங்களோ அதுக்கு சம்பந்தமா, போர்னா போர் சம்பந்தமா, கொடுக்கல் வாங்கல்னா கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமா, இப்படி ஒவ்வொரு பிரச்சனைக்கு தகுந்தா போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில வசனங்களை சில காலங்கள்ல அல்லாஹ் வந்து என்ன செஞ்சாங்க, இறக்கி இருக்கிறான். ஒரு சில விஷயங்களை சொல்றோம்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை மனைவிமார்கள்? அதாவது எண்ணிக்கையை ரொம்ப அதிகமா சொல்லிடக்கூடாது. 11 என்றும் 13 என்றும் ரிவாயத்துகள்ல இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனைவியுடைய வீட்டுல தேன் இருக்கு இல்லையா, தேன் சாப்பிடுவோம். தேன் நல்ல பொருளா, சாப்பிடுற பொருள் தானே, நல்லது தானே, தேனு எல்லாருக்கும் பிடிக்கும் தானே. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப அது பிடிக்கும். ஆனா ஒரு சில மனைவிமார்கள் என்ன செஞ்சாங்கன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவோட அதை வந்து என்ன செஞ்சாங்கன்னா பேசி வச்சுக்கிட்டு, ரசூலுல்லாஹ் அந்த மனைவி இடத்துல இருந்து வரும்போது ஒரு மாதிரியான ஒரு வாடை வருது அப்படின்னு சொல்லணும் அப்படின்ற மாதிரி பேசி வச்சுக்கிறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, இப்படியே நடக்கும் போது எல்லாருமே எப்படி சொல்றாங்க அப்படின்னு இருக்கும்போது ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, நான் இனிமேல் தேனே குடிக்க மாட்டேன்டா, தேனே சாப்பிட மாட்டேன்டா சொல்றாங்களா. அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு வசனத்தை இறக்குறான். இப்போ நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி முடிவு, எனக்கு இது நான் இன்னும் சாப்பிட மாட்டேன்டா, ஏன்னா எல்லாருமே பிடிக்கலன்றது சொல்றாங்க, ஒரு வெறுப்பை காட்டுறாங்க. சொன்ன உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசனத்தை இருக்கிறார், லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக, அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கியதை நீங்க எப்படி ஹராமாக்குவீங்க? எதுக்கு ஹராமாக்குனாங்க? லிதப்தகி மர்வாத அஸ்வாஜ், உங்களுடைய மனைவிமார்களுடைய பொருத்தம் வேண்டும் என்பதற்காக, மனைவிமாருடைய பொருத்தம் வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ஹலாலாக்கியதை நீங்க ஹராமாக்கிட்டீங்களேன்னு அல்லாஹ் கண்டிச்சு வசனத்தை இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போ ஒருத்தருடைய அல்லாஹ் ஒன்றை அனுமதித்து இருக்கக்கூடியதை இன்னொருத்தருடைய பொருத்தத்துக்காக, அவங்களுடைய விருப்பத்துக்காக நாம வந்து என்ன செய்யக்கூடாது, தடை செய்யறதுக்கு நமக்கு அனுமதி இல்லை. ஒரு பெண்மணி வந்து சொல்றாங்க, என்னுடைய கணவர் விவாகரத்து செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லி முறையிடுறாங்க, கேள்வி கேட்கிறாங்க. அப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அதற்கு பதிலாக என்ன பதுசம் எல்லாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த பெண் வந்து உங்களுக்கு முறையிட்டார்களே அதை எல்லாம் வந்து செவியேற்றான் அப்படின்னு சொல்லி அதுக்கான விஷயத்த சொல்றான். மதுவை கேட்கிறாங்க, எஸ் அதுவுக்கு அனில் ஹம் என மதுவை பற்றி கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லி மதுவை சம்பந்தமா எல்லாம் சொல்லிட்டாங்க. எஸ் அதுவுக்கு அனில் அஹில்லா, பிறைகளை பற்றி அவர்கள் கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லி பிறையை பத்தி எல்லாம், பிறைனா என்ன, எதுக்கு அப்படின்றத எல்லாம் சொல்லி காட்டுறாங்க. இப்படி ஒவ்வொரு கட்டத்திலும் அல்லாஹ் வந்து என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னா, தேவைக்கு ஏற்ப மனிதர்களுக்கு என்ன தேவையோ அந்த சட்டங்களை எல்லாம் அல்லாஹ் கொடுத்தான். சரிங்களா? அப்ப இங்க நம்ம வந்து தெளிவா விளங்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, குர்ஆன் என்பது லைலத்துல் கத்ர் இரவுல ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் முதல் வானத்துக்கு இறக்கினான். அங்கிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு
காலத்திற்கு ஏற்ப சிறுக சிறுக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வசனத்தையும் முன்னாடி சொல்லி இருக்கிற வசனத்துல வரக்கூடிய வார்த்தையிலேயே எல்லாம் வித்தியாசம் சொல்றோம். அங்க அன்சலன்ற அந்த வார்த்தையை எல்லாம் பயன்படுத்திருக்கிறான், இங்க நஸ்ஸலன்ற பதத்துல வரக்கூடிய ஒரு வார்த்தையை பயன்படுத்திருக்கிறான். நஸ்ஸல அப்படின்ற வார்த்தையில இந்த பதத்துல வந்துச்சுன்னா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா அதிகமா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்ப எல்லாம் வந்து என்ன செய்யறாங்க, ஒரே நேரத்துல இறக்கி ஒன்னோட முடிக்காம நிறைய தடவை இறக்கிட்டே இருந்திருக்கான் பாருங்க, 23 ஆண்டுகள். அப்போ குர்ஆன் என்பது இது 3வது கட்டமாக நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ குர்ஆன் எப்படி இறக்கப்பட்டுச்சுன்றது நம்ம தெரிஞ்சாச்சு. பல்லா சொல்லி காட்டுறா, ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹி குர்ஆன், இந்த குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் ரமலானுடைய மாதம் அப்படின்னு சொல்லி சொன்னா எதுக்காக இறக்கலாம்? குர்ஆன் எதுக்கு இருங்க அவங்க எல்லாம் சொல்லட்டும். எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாதுன்றதுக்காக. சரி, அப்புறம் வேற என்ன என்ன இருக்கு குர்ஆன்? என்ன இருக்கு குர்ஆன்? நம்ம எப்போ அதிகமா ஓதுவோம்? ரமலான் மாசம் வந்தா ஓதுவோம். அப்புறம் ஜனாசா அறிவிப்பு வந்தா ஓதுவோம். யாரும் மௌத்தா போட ஓதுவோம் இல்லையா? மௌத்தா போனா மௌத்து வீட்டுல போய் உட்கார்ந்து ஆளுக்கு ஒவ்வொரு ஜூஸ் கொடுத்து ஓதுங்க அப்படின்னு சொன்னோடனே 30 பேர் உட்காந்து 30 ஜூஸ் ஓதி முடிச்சுட்டாங்க. ஒரு குர்ஆனை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஓதுறாங்க. சரி, வேற என்ன? வேற எதுக்கு குர்ஆன்? வேற என்ன யூஸ் இருக்கு குர்ஆன்ல? எல்லாரும் வீட்டுல குர்ஆன் இருக்குல்ல, வச்சிருக்கிறோம். எதுக்கு வச்சிருக்கிறோம்? அது சும்மா அப்படி வச்சு நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காகவா? வச்சா சைத்தான் வர மாட்டாங்கன்னா சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் குர்ஆன்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்கிறேன். வாழ்க்கை நெறி அதுதான் கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன். வாழ்க்கை நெறிதான், அதுல என்ன? இப்ப நீங்க உங்களுடைய வாழ்க்கை அன்றாட வாழ்க்கை எப்படித்தானே டெய்லி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம டெய்லி என்ன மௌத்தாய் கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் மறுபடியும் உயிர் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? அப்புறம் வந்து நான் மௌத்தா போயிட்டப்பா அப்படின்னு நம்ம போறோம் இல்ல? டெய்லி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லையா? டெய்லி நம்ம வாழ்றதுக்கு குர்ஆனை எடுத்து பார்த்து இன்னைக்கு இப்படித்தான் வாழணும் அப்படின்னு பார்த்தா வைக்கணும் இல்ல. சரி, நீங்க எல்லாம் திருமணமாகி வந்திருக்கீங்க இல்லையா? திருமணம் முடிச்சு தந்திருப்பாங்க. உங்க கையில குர்ஆனை கொடுத்தாங்களா? ஒரு குர்ஆனை அப்படியே கட்டி கொடுத்தாங்களா? ஒரு பெட்டியில வச்சு கொடுத்தாங்களா? அது வாங்கிட்டு வந்து என்ன எதுக்கு கொடுத்தாங்க? மாப்பிள்ளை வீட்டுல குர்ஆன் வாங்குறது கூட வசதி இல்லாமா, அதனால எடுத்துட்டு போனா கொடுத்தாங்க. தினம் ஓதணுன்றதுக்காக தான். சரி, ஓதணும். வேற என்ன யூஸ் அந்த குர்ஆன்ல? நல்லது கெட்டது பிரிச்சு பார்க்கிறோம். எப்படி எப்படி நம்ம பிரிச்சு பார்க்கிறோமா? குர்ஆன் அப்படின்னு சொல்றோம், பயான்ல கேட்கிறோம், நம்ம வாழ்க்கைக்கு நம்ம பிரிச்சு பார்க்கிறோமா? இப்போ உங்களுக்கும் உங்களுடைய கணவனுக்கும் ஒரு பிரச்சனை வருது, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அப்படியெல்லாம் இல்லைன்னா அல்ஹம்துலில்லாஹ், ஆனா வராம இருக்காது. பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க உடனே குர்ஆன் எடுத்து பார்த்து எனக்கு இந்த பிரச்சனை நடந்திருக்கு, இதுதான் தீர்வு அப்படி சொல்லி சொல்யூஷன் ஏற்படுத்தி சால்வ் பண்றீங்களா? அது நடந்தாதான் நல்லா இருக்குமே. இன்னைக்கு நமக்கு அதான பிரச்சனையே. சரி, ஏதாவது ஒரு கணவர் வியாபாரம் செய்யறாரு, குர்ஆனை எடுத்து பார்த்து படிச்சு இன்னைக்கு நான் இந்த வியாபாரம் செய்யறேன், இந்த வியாபாரம் நான் இப்படித்தான் செய்யறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாரா? இல்லையே. அப்புறம் எப்படி நம்ம வாழ்க்கை நெறி, வாழ்க்கைக்கு வழிகாட்டுது, நன்மை தீமை பிரிச்சு காட்டுது, நமக்கு வழிகாட்டியா இருக்குது? குர்ஆன் அடிப்படையில வாழ்ந்தா நல்ல மனுஷனா இருக்கலாம் எல்லாம் எப்படி நம்ம சொல்லுவோம்? சொல்றதுக்கு நம்ம வாய்ப்பே இல்லையே. ஏன்னா குர்ஆன்ல என்னன்னே தெரியலையே.
சரி, குர்ஆன்ல என்ன இருக்கு? குர்ஆன்ல அல்லாஹ் பத்தி இருக்கா? அல்லாஹ் பத்தி இருக்கா? சொல்லுங்க. இருக்கு. அல்லாஹ் பத்தி இருக்கு. அல்லாஹ் பத்தி என்ன இருக்கு? அல்லாஹ் அல்லாஹ்னு இருக்கு. இல்ல, அல்லாஹ் பத்தி என்ன இருக்கு? அல்லாஹ் பத்தி என்ன இருக்கு? சரி, இதெல்லாம் நான் ஏன் கேட்கிறேன்னா, உங்ககிட்ட கேள்வி கேட்கணும் நீங்க சொல்லாம இருந்தீங்கன்னா நான் சந்தோஷப்படணும் அப்படின்றதுக்கு இல்லை. தயவு செஞ்சு அப்படி நினைச்சுக்காதீங்க, புரிஞ்சுக்காதீங்க, தப்பா புரிஞ்சுக்காதீங்க. கேள்வி கேட்பதும் கூட ஒரு கல்விக்காக தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திடீர்னு அப்படி கேட்பாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ஒரு மரம் இருக்குது, முஃமின்களுக்கு ஒப்பான ஒரு மரம், அது என்ன மரம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சஹாபாக்கள் அப்படியே ஒவ்வொருத்தரா அதுல அவங்க ஊர்ல இருக்கிற மரங்களை எல்லாம் யோசிச்சு யோசிச்சு பார்க்கறாங்க. யாருமே பதில் சொல்லல, யாருமே சொல்லல. அப்புறம் சொன்னாங்க, அது பேரித்த மரம், பேரித்த மரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இது இந்த மாதிரி நிறைய சந்தர்ப்பங்கள்ல கேள்வி ஏன் கேட்கிறாங்கன்னா, அதன் மூலமா நமக்கு கல்வி கிடைக்கும் அப்படின்றதுக்காக. இங்க அது அந்த அடிப்படையில் தான் நம்ம கேட்கிறோம். ரெண்டாவது என்னன்னா, நமக்கு உண்மையிலேயே அது தெரியல அப்படின்னு வரும்போது அதை நோக்கி நாம பயணம் செய்யணும். இப்ப சகோதரர் சொன்ன விஷயத்தை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அவர் ஆரம்பத்துல சொன்ன ஒரு விஷயம் என்ன, எனக்கு எதுவும் தெரியாம இருந்தது. ஒரு நண்பர் எனக்கு குர்ஆனை அன்பளிப்பாக தந்தார், அதை நான் படிச்சு பார்த்தேன், அல்லாஹ்வை தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றாரு. இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை அடுத்தவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறாருன்னா அது எதனால? குர்ஆன்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சதுதான் இல்லையா? அப்போ நாமும் குர்ஆன்ல என்ன இருக்குன்னு தெரியணும், அதுக்குதான் கேள்வி. அப்ப இங்க அல்லாஹ் பத்தி இல்லையா அப்படின்னா, அல்லாஹ் பத்தி இருக்கு. உங்களுக்கு எல்லோருக்குமே ஒரு அத்தியாயம் நல்ல மனப்பாடமா தெரிஞ்ச ஒரு அத்தியாயம், நிறைய கொடி கொடி சின்ன சின்ன சூறாக்கள் எல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல. அப்படி இருக்கிறது சின்ன சூறா என்னது? சூரத்துல் கௌசர், வேற சூரத்துல் இக்லாஸ். நீங்க இவங்க சூர பேரை சொல்றாங்க, நீங்க எப்படி சொல்லுவீங்க? பழைய நம்ம என்ன சொல்லுவோம், அது குல்லுல்லா சூரா, அது குல்லு சூரா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சூரா இக்லாஸ், அந்த சூரா இக்லாஸ் என்னது? குல் ஹுவல்லாஹு அஹத், அப்புறம் அல்லாஹு ஸமத், லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹ்வை பத்தி இருக்கிற 4 வசனம். இப்ப குர்ஆன்ல என்ன சொல்லி இருக்கு? அல்லாஹ்வை பத்தி இருக்கா? ஒரு அத்தியாயம் அல்லாஹ்வை பத்தி எல்லாம் சொல்றோம். இப்படி பல வசனங்கள் நாம மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கோம். இன்னொன்னு என்ன, ஒரே ஒரு வசனம், பெரிய ஒரு வசனம் மனப்பாடம் பண்ணிருக்கோம். என்னது? குர்ஆன்ல ஒரு வசனத்தை, பெரிய ஒரு வசனத்தை நம்ம எல்லோருமே மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கோம். சூரத்துல் ஃபாத்திஹால 7 வசனம் வருது, ஒரே ஒரு வசனம். சூறாவை கேட்கல, ஒரு வசனம், பெரிய வசனம் நம்ம எல்லாருமே மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறோம். அது சூரா ஃபாத்திஹா சூரா, அதுல 7 வசனம் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர்ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன், 7 வசனம் இருக்கு. ஒரே ஒரு வசனம் தான், ஆனா பெரிய வசனம். இல்லம்மா, பெரிய ஐயாக்கு நாம ஐயாக்கு ரொம்ப சின்னதா இருக்கேன். நான் சொல்றது இந்த ஒரு வசனமே ஒரு 4-5 லைனுக்கு இருக்கும். சொல்லுங்க, யாருக்கும் கிடைச்சிருச்சு? இல்ல. ஆயத்துல் குர்சி, ஃபர்ஸ்ட் ஆயத்துல் குர்சி குர்ஆன்ல இருக்கிற ஒரு வசனம்ன்றதுக்கு நாம வரணும். பொதுவா ஆயத்துல் குர்சி வேற ஏதோ மந்திரவாதி ஓடுற மாதிரியே பார்க்கிறோம். ஆயத்துல் குர்சி குர்ஆனில் இருக்கக்கூடிய சூரா பக்கரால இருக்கக்கூடிய ஒரு வசனம். அது அல்லாஹு லா இலாஹா இல்லா ஹுவல் அல் ஹய்யுல் கய்யூம் அப்படின்னு சொல்லி ஆரம்பமாகக்கூடிய ஒரு வசனம்.
இந்த வசனம் முழுக்க யாரை பத்தி எல்லாம் பேசுறான்? அல்லாஹ்வை பத்தி பேசுறான். அல்லாஹ் லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். அல்லாஹ்வுடைய தன்மைகளை பத்தி சொல்றான். அவன் எப்படிப்பட்டவன்னு சொல்றான். அவருடைய ஆற்றல் என்னன்றத சொல்றான். அவருடைய அதிகாரம் என்ன அப்படின்றத சொல்றான். இப்படி எல்லா விஷயம் இந்த அல்லாஹை பற்றியான ஒரு அறிமுகம் இருக்கக்கூடிய ஒரு வசனம் தான் இந்த ஆயத்துல் குர்சி அப்படின்னு சொல்லக்கூடிய. சரிங்களா? அப்ப குர்ஆன்ல அல்லாஹ் பத்தி சொல்றான். ஆனா அதை நாம தெரியாம இருக்கு. இப்ப குர்சி, இப்ப ஆயத்துல் குர்சி எடுத்துக்கிட்டா, குர்சின்றது என்னது? ஏன் ஆயத்துல் குர்சின்னு சொல்றோம்? ஏன்னா அதுல குர்சின்ற ஒரு வார்த்தை வருது இல்லையா? அவசிய குர்சி ஒரு சமாவாதி. அந்த குர்சின்றது என்னது? அல்லாஹ்வுடைய சிம்மாசனமா? சரி, அல்லாஹ் எங்க இருக்கிறான்? அல்லாஹ் எங்க இருக்கிறான்? 7 வானத்துக்கு மேல எங்க இருக்கிறான்? 8ஆம் வானத்திலயா? இருக்கிறது 7 வானம் தான். 7 வானத்துக்கு மேல அல்லாஹ் அர்ஷில் உயர்ந்து விட்டான். இஸ்தவா அலல் அர்ஷ். அல்லாஹ் அர்ஷில் உயர்ந்திருக்கிறான். அமர்ந்திருக்கிறான்னு சொல்லக்கூடாது, உயர்ந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லணும். அரிசி தானே. அல்லாஹ் எங்க இருக்கான்னு கேட்டா என்ன சொல்லணும்? அல்லாஹ் 7 வானத்துக்கு மேல அரிசின் மீது உயர்ந்து விட்டான்னு சொல்லணும். அரிசினா என்ன? குர்சினா என்ன? அரிசினா என்ன? குர்சினா என்ன? குர்சினா சிம்மாசனம் சொன்னீங்க. அரிசி, அப்ப அரிசினா என்ன? அரிசினா சிம்மாசனம். குர்சினா அரிசியுடைய இன்னொரு பேரு தாங்க குர்சி அப்படின்னு சொல்லிடாதீங்க. சரி, ஏன் இதை நான் சொல்றேன்? அரிஷ் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், குர்சியும் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். நீங்க அரிசியும் குர்சியும் நம்பிக்கை கொண்டாவிட்டால் ஈமான் கொண்டவர்கள் எப்படி சொல்ல முடியும்? அல்லாஹ் அரிசியின் மீது உயர்ந்து விட்டான். அல்லாஹ் எல்லா இடத்துலயும் இருக்கிறான் அப்படின்றது இல்லை இஸ்லாமிய கொள்கை. தூணிலும் இருக்கிறான், துருவிலும் இருக்கிறான் என்பது இஸ்லாமிய கொள்கை இல்ல. அல்லாஹ் அரிசியின் மீது உயர்ந்து விட்டான் என்பதுதான். சரிங்களா? பப்ஸோட சேர்த்து நான் சொல்லக்கூடிய விஷயங்களையும் உள்வாங்குங்க. சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா மறந்துட்டேன், என்ன சொன்னேன்? அல்லாஹ் அரிசின் மீது உயர்ந்து விட்டான் அப்படின்றத சொல்றோம். அப்ப குர்சி அப்படின்றது என்னது அப்படின்னா, குர்சி என்பது அல்லாஹ்வுடைய 2 பாதங்கள் வைக்கக்கூடிய இடம். குர்சி என்பது அல்லாஹ்வுடைய 2 பாதங்கள் வைக்கக்கூடிய இடம். அந்த இடமே வசிஅ குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்த். வானங்கள் பூமி அளவுக்கு விசாலமா இருக்கின்ற அல்லாஹ் எவ்வளவு பிரம்மாண்டம் அது. அப்ப அரிசி எப்படி இருக்கும்? அல்லாஹ் எவ்வளவு பிரம்மாண்டமானவனா இருப்பான். அவரோட நாம அவருடைய ஆற்றல் எப்படிப்பட்டது, அவருடைய ஞானம் எப்படிப்பட்ட, அவருடைய அறிவு எப்படிப்பட்டது, அதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கறது தான் குர்ஆன் அல்லாஹ் இறக்கியிருக்காங்க. அப்ப குர்ஆன் என்பது வெறுமனே ஒரு சில நேரங்கள்ல நாம ஓதுறது இல்லாம நம்முடைய வாழ்க்கையுடைய வழிகாட்டியாக அதை எடுக்கணும் என்பதை இந்த நேரத்துல உங்களுக்கு நானே நினைவுபடுத்துகின்றேன். நேரம் குறைவாக இருக்கிறதுனால இன்னும் நிறைய ஏராளமான விஷயங்கள் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் பேசுற வாய்ப்புகள் வரும்போது அதை பற்றியாக நாம் அறிந்து கொள்ளலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் குர்ஆனை ஓதி, நம்ம ஓத தெரியலன்னா இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாசத்துல நம்ம ஒரு நியத்து வைக்கணும். இந்த ரமலான்ல எப்படியாவது குர்ஆனை நான் என்ன செஞ்சிருவேன், ஓதி பழகிடுவேன். அதுக்கு முன்னாடியே வாய்ப்பு இருந்துச்சுன்னா முயற்சி பண்ணிருங்க. கஷ்டமெல்லாம் ஒன்றும் கிடையாது. 1 வாரம் 2 வாரத்திலே குர்ஆன் ஓத பழகிடலாம். ரொம்ப முயற்சி செய்தால். அப்படி ஓத தெரியும் அப்படின்னா குர்ஆனை தஜ்வீதோட ஓத தெரியுமா, சரியான உச்சரிப்புகளோட நமக்கு ஓத தெரியுமா அப்படின்றத பார்க்கலாம். அதையும் தெரியும் அப்படின்னு சொன்னா அடுத்து ஓதி நிறைய ஓதணும். அதுக்கப்புறம் அதை மனனம் செய்யக்கூடியவர்களாக நம்ம இன்ஷா அல்லாஹ் மாறணும். இந்த ரமலான் என்பது அப்படிப்பட்ட ஒரு ரமலானாக எப்போதுமே, நீங்க ரமலான் வந்துச்சுன்னா நீங்க எல்லாம் ரொம்ப பிஸி ஆகிடுவீங்க இல்லையா? எப்படி பிஸி? சஹருக்கு என்ன சமைக்கிறது, நேற்று இன்னைக்கு இது செஞ்சோம், இன்னைக்கு அதை செஞ்சோம், நாளைக்கு அப்படி பண்ணுவோம் அப்படின்றது ஒரு பிஸி. அப்புறம் நோம்பு வச்சு இஃப்தார் வந்துருச்சுன்னா 3 மணில இருந்து இஃப்தாருக்கு என்ன செய்யறதுன்றது பிஸி. இஃப்தார் முடிஞ்சதுக்கு அப்புறம் நைட்டு சாப்பிட்றதுக்கு என்ன செய்யறதுன்றது பிஸி.
அது சாப்பிட்டு முடிச்சு மறுபடியும் சகருக்கு என்ன செய்யறதுன்னு இப்படியே ஒவ்வொரு நாளும் உங்களுடைய லைஃப் சமைக்கிறதுலயே போயிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு நன்மை கிடைக்கும், நோயாளிகளுக்கு உணவு சமைச்சு கொடுக்கறதுக்கு ஒரு நன்மை கிடைக்கும். ஆனால் பாக்கி எல்லா நன்மைகளையும் இழந்து டயர்டாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொள்வதை நாம தவிர்க்கிறோம். ரமலான் வந்தா ஏழைகளுடைய பசியை தெரிஞ்சுக்கணும்னு சொல்றோம். ஆனா ரமலான் வந்தால்தான் மாசத்துடைய செலவினம் டபுள் ஆகுது இல்லையா? மாசத்துடைய ஏன் அப்படின்னா சிலருக்கெல்லாம் சொல்லுவாங்க கவிச்சு இல்லாம சகல் செய்ய முடியாது, அப்படி பழகிட்டோம் அப்படின்னா டபுளும் திரிபுள் மாகாணம் எப்படி இருக்கும். அப்ப ரமலான் இல்லை என்பது அப்படி இல்லை, சாப்பிடுற மாசம் இல்லை. ரமலான் என்பது இபாதத்து செய்யக்கூடிய மாதம். அப்படிப்பட்ட இபாதத்துகளை செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் வாக்கியம் புரிவானாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وآخر دعوانا الحمد لله رب العالمين.